ஸோ இந்த மாதிரி 1000 காரணங்கள் வந்துட்டு சொல்லலாம். ஆனால் வந்துட்டு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். ஸோ இப்போ வந்துட்டு நான் டாப்பர் ஆனதுக்கு என்ன ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக எல்லா டாப்பர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய காமனான விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ தோல்வின்றது வந்துட்டு எந்த மனுஷனுமே வந்துட்டு தோல்வியை சந்திக்காமல் வந்துட்டு ஒரு வெற்றின்றதை வந்துட்டு சந்திச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ இந்த தோல்வி வரும்போது அந்த தோல்விக்கான ரீசன் நான் தான் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்துட்டு நம்ம என்ன வேணால் சொல்லலாம். இப்போ வந்துட்டு இதுதான் காரணம், இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு கிளியர் பண்ணலைன்னா எங்கள் அப்பா என்னை சேர்த்து விடலை, எங்கள் அப்பா வந்துட்டு எனக்கு செலவு பண்ணல, என் வீட்டில் வந்துட்டு சப்போர்ட் பண்ணல, சொசைட்டி இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி 1000 காரணங்கள் வந்துட்டு சொல்லலாம். ஆனால் வந்துட்டு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. யூத் பேப்பர் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் சத்யானந்தி. இப்போ நடந்து டிஎன்பிஎஸ்சி group 1 எக்ஸாமில் ஸ்டேட் ரேங்க் 2 எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் டாப்பர் ஆனதுக்கு என்ன ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக எல்லா டாப்பர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய காமனான விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் செல்ஃப் ப்ரிப்ரேஷனில் வந்துட்டு படிக்கும்போது என்ன மாதிரி நம்ம வந்துட்டு நம்மளை மோல்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நோட் மேக்கிங். ஸோ நம்மளுக்கான நோட்ஸ் நம்மளே வந்துட்டு மேக் பண்ணணும். அதுவும் எவ்வளோ கிறிஸ்பாக என்ன பண்ணணுமோ அதை வந்துட்டு கரெக்டாக பண்ணணும். செகண்ட் வந்துட்டு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். ஸோ நம்மளால் முடியும் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு பில்ட் ஆயிடுச்சுனாலே மிச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நம்மளை தேடி வந்துட்டு வர ஆரம்பிச்சிடும். தேர்ட் வந்துட்டு ப்ராக்டிஸ். ஸோ ப்ராக்டிஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு அது உங்களுடைய ரிசல்ட்டில் வந்துட்டு இம்பேக்ட் பண்ணும். ஸோ இப்போ வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் நான் வந்துட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி அதுலேருந்து தப்பு பண்ணி அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டேன், திருப்பியும் தப்பு பண்ணி கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய ப்ராசஸ் அப்படின்றது வந்துட்டு இதாச்சு. ஸோ இப்போ கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஃபோர்த்து வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது. ஸோ நம்மளோட கோல் வந்துட்டு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ் எதுவுமே நம்மளுக்கு பெருசாக தெரியாது. ஸோ இப்போ அந்த எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ் வரும்போது ரொம்ப நீங்கள் வந்துட்டு அந்த கோல் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுது, ஸோ அந்த கோல் மட்டும்தான் என்னுடைய ஒரே ஒரு விஷயம் அப்படின்றத வந்துட்டு மைண்டில் செட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்றது. ஸோ எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்றது. ஸோ ஃபிஃப்த்து வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கஷன். ஸோ நம்ம கூட இருக்கவங்க கூட நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறோம், எப்படி வேரியஸ் மெத்தட்ஸில் நம்ம வந்துட்டு படிக்கிறோம். கண்டிப்பாக யாருனாலுமே வெறும் புக்கு மட்டும் வச்சுட்டு நம்மளால் வந்துட்டு கிளியர் பண்ண முடியாது. ஸோ போய் வேறு என்ன மெத்தட்ஸ்லாம் படிக்க முடியும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணலாம், எழுதலாம், எழுதி கரெக்ஷன் வாங்கலாம், இல்லை வந்துட்டு வீடியோஸ் ஏதாவது வந்துட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு ரொம்ப டவுனாக இருந்தோன்னா வேறு ஏதாவது மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு உங்களுடைய ஸ்டடீஸையே வந்துட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸில் வந்துட்டு கொண்டு போகலாம். அப்புறம் ஃபிஃப்த்து வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரைட்டிங் ப்ராக்டிஸ். அதான் நான் சொன்ன மாதிரி ரைட்டிங்கு அதில் எப்படி நம்ம வந்துட்டு நம்மளோட யூனிக்னஸை வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்றது. ஸோ ஃபிஃப்த்து அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் டெய்லியுமே வந்துட்டு 6 ஹார்ஸோ இல்லை 4 ஹார்ஸோ 3 ஹார்ஸோ ஈவன் 2 ஹார்ஸாக இருந்தாலுமே டெய்லியுமே அந்த டைமை நம்ம அலோகேட் பண்ணுறோமா படிக்கிறதுக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு சக்ஸஸ் அப்படின்றது வந்துட்டு ஈஸியாக ரீச் பண்ணலாம். இப்போ தோல்வின்றது வந்துட்டு எந்த மனுஷனுமே வந்துட்டு தோல்வியை சந்திக்காமல் வந்துட்டு ஒரு வெற்றின்றதை வந்துட்டு சந்திச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ இந்த தோல்வி வரும்போது அந்த தோல்விக்கான ரீசன் நான் தான் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்துட்டு நம்ம என்ன வேணால் சொல்லலாம். இப்போ வந்துட்டு இதுதான் காரணம், இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு கிளியர் பண்ணலைன்னா எங்கள் அப்பா என்னை சேர்த்து விடலை, எங்கள் அப்பா வந்துட்டு எனக்கு செலவு பண்ணல, என் வீட்டில் வந்துட்டு சப்போர்ட் பண்ணல, சொசைட்டி இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி 1000 காரணங்கள் வந்துட்டு சொல்லலாம். ஆனால் வந்துட்டு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். ஸோ எக்ஸ்கியூஸ் சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு அந்த தோல்வியை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி நம்ம மேலே நம்ம ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ன்றது வந்துட்டு சாத்தியம்தான். ஸோ வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு பாசிட்டிவாக இருங்க. எந்த ஒரு இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு தடையாக வந்துட்டு வச்சுக்க வேணாம். அதாவது வந்துட்டு என்னால் கோச்சிங் போக முடியல அப்படின்னு இருக்கிறதோ, இல்லை வந்துட்டு ரொம்ப நீங்கள் வந்துட்டு ஈஸியான வே வந்துட்டு தேட வேணாம். எனக்கு நோட்ஸ் ரெடிமேடாக வேணும், மெட்டீரியல்ஸ் ரெடிமேடாக வேணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கான நீங்களே உருவாக்குங்க. உங்களுக்கான ஒரு தனித்தன்மையை நீங்களே வந்துட்டு உருவாக்குங்க. அந்த மாதிரி எப்போவுமே பாசிட்டிவாக இருந்தாலே வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் எல்லாத்துக்குமே வந்துட்டு. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்துட்டு இங்கே இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை. ஆல் தி வெரி பெஸ்ட்.